இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மாறாத அவருடைய கிருபை, நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபை, தயவு, இரக்கம், அன்பு நம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கிருபை நம்மை விட்டு விலகவே செய்யாதாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது, நம்மை எல்லா பலவீனங்களிலுமிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். மாறாத அவருடைய அன்பு இந்த நாளிலயும் நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலும் அது மாறாத அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம். உன் கூடயே இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா சில நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா அவங்க காணாம போயிருவாங்க. ஆனா ஒருவருடைய அன்பு ஒரு காலும் மாறாத அன்பு. அந்த மாறாத அன்பு நான் ஒரு ஒரு பாடல படிக்கிறேன். உங்களுக்கு அநேகருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்காது. அந்த பாடல்ல சில வரிகள நான் பாடி நம்ம இந்த மெசேஜுக்குள்ள போகலாம். அவருடைய அன்பை இந்த காலை வேளையில நாம் உணர்ந்தவர்களாய் அவரோடு கூட அந்த அன்புக்குள்ள நம்ம மூழ்கி திளைக்கும்படிக்கு தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். மாறாத அன்பு என் இயேசுவின் அன்பு, இணையில்லா அன்பு என் நேசரின் அன்பு. மாறாத அன்பு என் இயேசுவின் அன்பு, இணையில்லா அன்பு என் நேசரின் அன்பு. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, இயேசுவின் அன்பு எனக்கு உண்டு. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, இயேசுவின் அன்பு எனக்கு உண்டு. என் நேசரின் அன்பு எனக்கு உண்டு. உலகத்தை நாடி விலகிப் போனேன், நிழல் போலே என் பின்னே தொடர்ந்து வந்தார். உலகத்தை நாடி விலகிப் போனேன், நிழல் போலே என் பின்னே தொடர்ந்து வந்தார். பாவி என்று என்னை தள்ளவில்லை, தம் அன்பின் சிறகினால் மூடிக்கொண்டார். பாவி என்று என்னை தள்ளவில்லை, தம் அன்பின் சிறகினால் மூடிக்கொண்டார். மாறாத அன்பு என் இயேசுவின் அன்பு, இணையில்லா அன்பு என் நேசரின் அன்பு. அவருடைய அன்பு ஒரு காலும் மாறாது. இந்த உலகமே மாறினாலும், உலகத்துல நீங்க யார் யார் மேலலாம் நீங்க வைத்திருந்தீங்களோ, நம்பிக்கை வைத்திருந்தீங்களோ, இவங்க எனக்காக உதவி செய்வாங்க, எனக்காக இவங்க நிப்பாங்க அப்படின்னு நினைத்திருந்த அன்பெல்லாம் மாறிப் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு அது ஒரு காலும் மாறாத அன்பு. அந்த அன்புக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டா போதும். இந்த உலகத்தில் எந்த காரியங்களும் நம்மை அது என்ன செய்ய முடியாது? சோர்வுக்குள்ள, பயங்களுக்குள்ள கொண்டு போக முடியாது. இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிற இந்த வசனம் அது நம்ம இருதயத்துக்குள்ள அது ஊடுருவி பாய்ந்து சென்று நம்முடைய எல்லாவற்றையும் மறக்கச் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
உலகத்துல அததான் நான் சொன்னது. மலைகள் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். அது அசையாமல் நிற்கக்கூடியதாய்த்தான் மலைகள் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் கூட என்ன செய்யலாமா? விலகி போகலாம், அசையலாம். மனிதர்கள் மாறலாம், நண்பர்கள் விலகலாம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் நிற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில எதெல்லாம் உங்க இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது? எந்த மனிதர்கள், இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள், ஐயோ நான் அவங்கள உண்மையா நேசிக்கிறேன், ஆனா என்ன அவங்க அந்த அளவுக்கு நேசிக்கலையே அப்படின்னு அந்த உலகத்தின் அன்பினால் நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விதத்துல கிடைக்கவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவர் உங்களையே நேசித்துக் கொண்டிருக்கிறார். தன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நம் தகப்பன் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்க உணர்வது அவசியமாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அன்பு அது மாறலாம். ஏன்னா எல்லாருமே மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறார்கள். வானவருடைய சாயலை அணிந்தவர்கள் தான் அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அவங்களுக்கு தெரியாது, எவ்வளோ சொன்னாலும் புரியாது. நம்ம எவ்வளோ அன்பு செலுத்தினாலும் அது அவர்களுக்கு அது விளங்கப் போவதே இல்ல. அந்த அன்பை நினைத்து மண்ணானவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தையே படைத்த உங்கள் தகப்பனுடைய அன்பு உங்களை விட்டு அது விலகவே விலகாதாம். அந்த அன்பு நம்மள விட்டு விலகல அப்படின்னா என்னெல்லாம் நடக்குங்கிறத தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். But my kindness will not depart from you, nor will my covenant of peace be removed. உங்களை விட்டு அது என்ன செய்யாது? அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. உடன்படிக்கை அப்படின்னு ஒண்ணு தேவன் ஒரு வார்த்தையினால சொல்லிட்டாருன்னா, வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீதம் 89:34. சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அவர் இன்னைக்கு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சமாதான உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். உடன்படிக்கை அப்படின்னா நம்ம மனுஷருக்கு மனுஷர் உடன்படிக்கை பண்ணிட்டு இன்னைக்கு ஒன்ன சொல்லிட்டு நாளைக்கு ஒன்ன மாற்றி பேசுகிறது போல் அல்ல. அவர் எப்படி உடன்படிக்கை செய்கிறாராம்? தன்னுடைய உடன்படிக்கையை அவர் மீறாமல் இருக்கிறாராம். அந்த அது அவர் ஒண்ண சொல்லிட்டு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாருன்னா அதுல அவர் மாறவே மாட்டாராம். அதனாலதான் வசனம் சொல்லுது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. இட் வில் நாட் பி ரிமூவ்டு. இன்னைக்கு என்றென்றைக்கும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல், அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நீங்காமல் நிலை பெயராமல் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். அவர் வாயிலிருந்து அவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாருன்னா, உடன்படிக்கை நம்ம கூட செஞ்சிருக்கிறார்னா, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இது நிலையானது. இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ இது ஏதோ சமாதான உடன்படிக்கை அப்படின்னா, தேவன் மனிதனோடு தனது உறவை அவர் என்ன செய்யறாரா? ஏற்படுத்தி நம்மை மீட்டெடுத்து, நம்மை குணமாக்கி, நம்மை பாதுகாத்து, நித்தியமான அவருடைய அன்பில் நடத்துவதுதான் சமாதான உடன்படிக்கை. இப்ப இந்த சமாதான உடன்படிக்கை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றது வேதத்துல பல பகுதிகளில் இந்த உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. கவனன்ட் ஆஃப் பீஸ்
அப்போ இந்த சமாதான உடன்படிக்கையில என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்கிறத நம்ம ஆழமாய் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். எசேக்கியேல் 34, 25 முதல். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அடுத்தது அத தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் ம், விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி ம், தன் பலனை கொடுக்கும். அவர்கள் ம், தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் ம், நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்கள் அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி ம், அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்களுக்கு அவர்கள் பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் ம், அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறச்சாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ம். அடுத்தது வாசிங்க. தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆ, போதும். இப்போ இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். இங்க ஒரு சமாதான உடன்படிக்கையில என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். இன்றைக்கு நம்மை அழிக்கும்படிக்கு நமக்கு எதிராய் செயல்படுகிறவைகளை அவர் என்ன செய்றாராம்? தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுகிறார். இந்த சமாதான உடன்படிக்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவைகளுக்கு எதிராய் போராட வேண்டியதில்லை. துஷ்ட மிருகங்களை நம்ம சுகமாய் வாழும்படிக்கு நம்ம ஏற்கனவே அந்த மாறாத மணவாளன் இயேசுல ஓசியா 2ல இந்த சில காரியங்களை நம்ம தியானித்தோம். நமக்காக அந்த சிருஷ்டிப்புகளோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து நம்மை அது எதுவும் அஃபெக்ட் பண்ணாதபடி தொடாதபடி அவர் என்ன செய்றாராம்? உடன்படிக்கை செய்திருக்கிறாராம். அவைகளோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் புது உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராய் செயல்படுகிறவைகளை அவர் என்ன செய்கிறாராம்? ஒழிய பண்ணுகிறாராம். நாம் சுகமாய் வாழும்படி. அது மாத்திரம் இல்ல, அடுத்த ஆசீர்வாதம் அங்க என்ன சொல்லப்படுது? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்க சமாதான உடன்படிக்கைக்கு கீழே நீங்க இருக்கிறத உணர்வீங்கன்னா, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை நிச்சயம். ஏற்ற காலத்துல மழை, எல்லா சுற்றுப்புறங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாராம். முதலாவது நமக்கு எதிராய் இருக்கிற துஷ்டமான காரியங்களை அவர் ஒழிய பண்ணி நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறாராம். அடுத்ததா நம்முடைய சுற்றுப்புறங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். ஆசீர்வாதமான மழை நமக்கு பெய்கிறது. அடுத்ததா பார்க்கிறோம், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். நமக்கு சமாதான உடன்படிக்கைக்கு கீழ, இந்த புது உடன்படிக்கைக்கு கீழ நமக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக விருட்சங்கள் கனியை தரும். பூமி பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் எப்படி இருப்பாங்களாம்? சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள்.
அவர் சொல்றாரு, எல்லாமே வெளியின் விருட்சங்கள் கனி கொடுக்கும், பூமி பலன கொடுக்கும். உங்களுடைய தேசத்துல நீங்க எப்படி இருப்பீங்களா? சுகமா இருப்பீர்கள். நம்முடைய நுகத்தின் கயிறுகளை அவர் அறுத்து போடுகிறார். நம்ம எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கு ஃப்ளஷ்ல, இன்னைக்கு அடிமை கொண்டவர்களின் கைக்கு நீங்கலாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துவது நம்முடைய மாம்சம். இந்த மாம்சத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்கலாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எதெல்லாம் ஒருவேளை மனிதருடைய வார்த்தைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். பயத்துக்குள்ள, கலக்கங்களுக்குள்ள, சோர்வுகளுக்குள்ள, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி சொல்றாங்களே, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, சுயாதீனமாய் வாழ முடியாதபடிக்கு எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குதோ அது எல்லாத்துல இருந்தும் அவர் என்ன செய்கிறாராம்? நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். பூமி உங்களுக்காக சமாதான உடன்படிக்கைக்கு உள்ள வந்திருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பூமி பலனை கொடுக்கும். நம்ம தேசத்துல நம்ம சுகமாகத்தான் இருப்போம். இதுதான் அவர் நம்மோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கை. சரி, அப்போ ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிச்சயமாய் நம்முடைய மாம்ச எண்ணங்கள். நேற்று நம்ம அதை தான் தியானித்தோம். விசுவாசத்தை குறித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய எதிரியே மாம்சம்தான். மாம்சம் தேவனை நம்ப விடாது. எனக்கு அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. பண்ணிட்டு சொல்றாரு, நீ தேசத்துல சுகமா குடியிருப்ப. உனக்காக பூமி பலனை கொடுக்கும். வெளியின் விருட்சங்கள் எல்லாம் கனியை தரும். உங்கள் நுகத்தின் கயிறுகளை நான் அறுக்கிறேன். அடிமை கொண்டவர்களின் கைக்கு நான் நீங்களாக்கி விடுவிக்கிறேன். எல்லாம் அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய வேலை. ஆனா இதுல எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது தான் பல தாமதங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு தாமதமாகலாம். ஆனால் சில வாக்குத்தத்தங்களை நாமே தடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்த வசனம் பார்க்கிறோம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நம்மள தத்தளிக்க யாரும் வைக்க முடியாது. தத்தளிப்பின் பாத்திரம் உங்களை விட்டு நீங்கி போகிறது. இதுதான் சமாதான உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்படுகிற பிளெஸிங்ஸ். இது அவரே நம்ம கூட இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராது என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். பூமியின் மிருகங்கள் நம்மை பட்சிப்பது இல்லையா? இந்த பூமியில எதுவும் நம்மளை பட்சிக்காதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். தத்தளிக்க நம்ம யாரும் தத்தளிக்க வைக்க முடியாது. நம்ம சுகமாய் அவர் தங்க பண்ணுகிறாராம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இனி நமக்கு பஞ்சம் கிடையாது. உலகத்துல எல்லாருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். ரிசெஷன்களாம், பஞ்சங்களாம், அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம்னு சொல்லலாம். ஆனா நீங்களும் நானும் அவருடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறபடியினாலே, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். ஏன்னா அவன் உடன்படிக்கையின் கீழ் இருந்தவன். இன்றைக்கு நமக்கு பஞ்சம் இல்லை. நம் தேசம் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவங்க கூட இருக்கிறத அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. என் ஜனமாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இதெல்லாம் அந்த கவனன்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த சமாதான உடன்படிக்கையை அவர் நம்மோடு கூட செய்திருக்கிறார்.
எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் இந்த சமாதான உடன்படிக்கை இருக்கு. இந்த உடன்படிக்கை அவர் செய்ததும் இல்லாமல், இந்த உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராது என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை இன்றைக்கு எதுவும் பட்சிக்க போவதில்லை. எதுவும் நம்மை தத்தளிக்க பண்ணுவதும் இல்லை. நாம் சுகமாய் தங்கி இருக்கும்படி அவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்கு எதிராய் எந்த சிருஷ்டியும் செயல்படக்கூடாது என்று அந்த சிருஷ்டியோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பூமி நமக்கு பலனை தந்துதான் ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய தேசத்தில் நாம் சுகமாய் குடியிருப்பதே இந்த சமாதான உடன்படிக்கையின் பிளெஸிங்ஸா இருக்கு. அடுத்ததா சமாதான உடன்படிக்கை எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். எட்டர்னல் கவனன்ட். இந்த கவனன்ட் எப்படியா? எட்டர்னல். அது காலம் காலமாய் மாறாத ஒரு உடன்படிக்கை. நான் அவர்களை நிலைப்படுத்தி, நான் அவங்களை என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஒரு நாளும் நாம் குறுகி போவதில்லை. சமாதான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு அவரே நமக்குள்ள வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். நம்மை நிலைப்படுத்தி, நம்மை வர்த்திக்க பண்ணி, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நம் நடுவிலே அவர் ஸ்தாபிக்கிறாராம். இது எந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கொண்டு நிறுத்தி, அங்கே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையா எழும்புகிற அந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒண்ணு புரியணும். நம்பிக்கையற்ற நிலையில நீங்க ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். உடைந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் டெத்தை நீங்க ஃபீல் பண்றது போல நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தவர், அதுக்கு பிறகுதான் இந்த சமாதான உடன்படிக்கையே தேவன் சொல்றாரு. அப்போ இழந்து, அதாவது எதெல்லாம் மறிச்சு போச்சு, நான் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடக்கவே இல்லை, அவ்வளவுதான், இது நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஏற்பட்ட, உங்களுக்கு உண்டான, உங்களுக்கு வந்த கனவுகள், நீங்க கண்ட கனவுகள் எதெல்லாம் மறிச்சு போச்சுன்னு நினைச்சீங்களோ அதை இன்றைக்கு தேவன் உயிர்ப்பிக்கிறார். உடைந்து போன உறவுகள், எதெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் புதுப்பிக்கிறார். நம்பிக்கையற்ற வாழ்க்கையையும் அவர் மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் சமாதான உடன்படிக்கையாய் இருக்கிறது. முடிஞ்சிருச்சுன்னு மனுஷன் நினைக்கிற இடத்துல தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். இந்த சமாதானம்னு சொல்றோம். சமாதானம்னா ஷாலோம் அப்படிங்கிற அந்த ஹீப்ரு வேர்ட், அதுக்கு ஷாலோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷாலோம் அப்படிங்கிறதுக்கு இது ஏதோ யுத்தம் இல்லாத, ஒரு சண்டை இல்லாத ஒரு நிலை மாத்திரம் அல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மாத்திரம் அல்ல. ஷாலோம் அப்படின்னா அங்க ஃபுல்னஸ், அங்க சுகம் இருக்கு, அங்க ஆசீர்வாதம் இருக்கு, அங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு, தேவனோடு கூட நித்தியமான உறவு அங்கே இருக்கிறது. அதுதான் அந்த சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அங்க அந்த அர்த்தமா இருக்குது. அங்க ஃபுல்னஸ், அங்க சுகம் மாத்திரம்தான் இருக்கும். இந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கிறேன்னா நீங்க சுகமாய்த்தான் இருப்பீங்க, நீங்க சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். அவர் அந்த உடன்படிக்கைய நமக்கு செய்திருக்கிறார்னா நாம் சுகமாகத்தான் இருக்க வேண்டும். அது அவர் செய்த உடன்படிக்கை.
அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது எப்படி? உலகத்துல எல்லாருக்கும் இதெல்லாம் வருதே! இது எப்படி சாத்தியம்னு நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், அது நமக்கு சம்பவிக்கும். இல்ல. என் தேவன் என்னோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் சுகமாய் இருக்கும்படி வெளியின் மிருகங்களை கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது எதுவும் என்னை தத்தளிக்க பண்ண முடியாது. பூமி எனக்கு பலனை கொடுக்கும். ஆசீர்வாதமான மழை என் வாழ்க்கையில பெஞ்சுதான் ஆகணும். ஏன்னா, அது அவர் செய்த உடன்படிக்கை. நம்ம ஜெபத்தினால் வந்தது அல்ல. அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையினால் நம்ம ஆசீர்வாதமா தான் இருந்து ஆக வேண்டும். அவருடைய உடன்படிக்கை என்ன செய்ய போகிறதில்ல, நிலை பெயர்ந்து போகிறதில்லை. இதுக்கு உதாரணமா இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியும். இந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு உள்ள அத்தன அர்த்தங்கள் அடங்கி இருக்குதுன்னா, அவர் என்ன செய்றாரு? அந்த ஷாலோம், அவர் சமாதான பிரபு. ஏசாயா 9ல பார்க்கிறோம். அவர் சமாதான பிரபு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபுன்னு சொல்றோம். இந்த சமாதான பிரபு என்ன செஞ்சாரு? நோயாளிகளை முதலாவது அவர்ட்ட விசுவாசமா வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்கினார். அப்போ அந்த சமாதான பிரபு என்ன செய்றாரு? வியாதிகளை சுகமாக்கினார். அப்போ ஒண்ணு புரியணும். சமாதான பிரபு இருக்கிற இடத்துல வியாதி இருக்க முடியாது. உடைக்கப்பட்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன செய்றாராம்? காயம் கட்டுகிறாராம். புறக்கணிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம். பாவிகளை அவர் மன்னித்தாராம். ஏன்னா அவர்தான் சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த பீஸ்ங்கிற இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், அந்த கவனன்ட்குள்ள நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம சுகமாய் இருப்பதுதான் அவருடைய சித்தம். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதுனால நான் சுகமாத்தான் இருப்பேன்னு நீங்க விசுவாசிச்சா போதும். இந்த ஆசீர்வாதமா தான் இருப்பேங்கிறத நீங்க விசுவாசிச்சா போதும். அவர் உடன்படிக்கை செஞ்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? அவருடைய உடன்படிக்கைய நம்ம நம்ப முடியுதா? இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை மேற்கொண்டு இருக்குதா? அவர் சொல்றாரு, நீ சுகமா படித்துக் கொள்ளும்படி துஷ்ட மிருகங்களை நான் ஒழிய பண்றேன். உனக்கு எதிராய் யாரும் செயல்படாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன். இதெல்லாம் சமாதானத்தின் உடன்படிக்கையில் அவர் செய்த மிகப்பெரிய, அவர் நமக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ். நமக்கு விரோதமா யாரும் செயல்பட முடியாது. இன்னைக்கு ஒருவேளை அப்படி செயல்படுறத நீங்க பார்ப்பீங்கன்னா, அது அவர்ட்ட விட்டுருங்க. நீங்க பிளெஸ் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை. ஒரு அ அதாவது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா, எல்லாரையும் பிளெஸ் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம் தகப்பன் பார்த்துக் கொள்ளுவார். யார் மேலயும் நமக்கு வருத்தமோ, கோபமோ தேவையில்ல. ஏன்னா அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது. இட் கேனாட் பி ரிமூவ்ட். அது நிலை பெயரவே போகிறதில்ல. நீங்க ஆசீர்வாதமா தான் இருந்து ஆகணும். அதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில இன்றைக்கு தேவனோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செய்த செயல் இல்லை. அவர் செய்த செயலின் நிமித்தம், அவர் செய்த செயலை நாம் விசுவாசித்ததினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் கிட்ட பயம் இல்லாம நம்ம வரலாம். நம்ம உள்ளத்துல அந்த எப்பொழுதும் அமைதிய நம்ம பெற்றுக்கொள்ளலாம். குற்ற மனசாட்சியில நம்ம அவரிடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா we are already justified by faith. நமக்கு அந்த ரைட்டியஸ்னஸ், தேவ நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க செய்த செயல்ல நீங்க நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் நீங்க போராடிட்டே தான் இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க பண்ணுகிற உபவாசம், நீங்க கொடுக்கிற காரியம் இது இல்ல. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்யணுமா? செய்யணும். எப்படி செய்யணும்? அவருடைய அன்பை உணர்ந்து நம்ம செய்யணும். மாறா நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் அவர் எனக்கு எதையாவது செய்வார்ன்னு எதையாவது செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம எப்பவுமே ஒரு பெயினுக்குள்ளதான் இருப்போம். இத செய்யலையே, அதை செய்யலையே, இன்னைக்கு நான் இதை செய்யல, அவர் என்னைய வெறுத்துருவாரு, என்னைய தள்ளிருவாரு. இப்படி தேவன் செய்து முடித்த செயலின் மேல் விசுவாசம் இல்லாமல் போகும். அதான் லா ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட் நமக்கு உடையணும். இல்ல, அவர் செய்த செயலினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு எப்போனாலும் அப்பா கிட்ட வரலாம். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு புதிதான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த திரையின் வழியாய் நம் தகப்பனிடத்துல எப்போனாலும் பயம் இல்லாம வரலாம். இனி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இதெல்லாம் சமாதான உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த சமாதான உடன்படிக்கையில நம்ம ஆழமா அதை நம்ப அந்த உடன்படிக்கையின் மேல் இருக்கிறது. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். பூமி எனக்காக பலனை கொடுத்துதான் ஆகணும். என்னை எதுவும் தத்தளிக்க பண்ண முடியாது. என் தேசத்துல நான் சுகமா இருக்கும்படிக்கு தேவன் என்னோடு கூட சமாதான உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். என்னை அவர் நிலைப்படுத்துகிறார். அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைத்தான் இயேசு சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இது சூழ்நிலை சார்ந்த சமாதானம் அல்ல, இது தேவனுடைய பிரசன்ஸ சார்ந்த சமாதானம். வெளிய புயல் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளத்துல எப்பவும் ஒரு அமைதி இருந்து கொண்டே இருக்கும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4ல பாக்குறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன்னா இந்த சமாதான உடன்படிக்கை உங்க மேல இருக்கு. இன்னையில இருந்து நீங்க அதை உணரணும். எதுக்கு கவலைப்படணும்? அவர் சொல்றாரு, நம்ம பாதுகாப்புக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம செழிப்பா இருக்கிறதுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம சுகமாய் தங்கும்படி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்றேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எதுல நமக்கு குறைவை அவர் வைக்க முடியும்? அவர் வைப்பார். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கிட்ட தெரியப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. கவலைப்படுறது நம்ம வேலை இல்ல. கவலைப்படுறோம்னா இந்த உடன்படிக்கையை நம்ம இன்னும் புரியலன்னு அர்த்தம். அவர் என் கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கைக்கு நான் நிச்சயமா, நானும் என் சந்ததிகளும் என் குடும்பமும் நாங்க சுகமா இருப்போம், நாங்க சமாதானமா இருப்போம், நாங்க ஆசீர்வாதமா இருப்போம், நாங்கள் சுகமாய் தங்கி இருப்போம். அப்படிங்கிறது தான் அவர் நம்ம கூட செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நமக்கு கவலை என்பது இருக்காது. அப்படியே சின்ன சின்ன காரியங்கள்ல நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னாலும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கு ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கும்படிக்கு பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். இந்த சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறது இது நிரந்தரமானது. மனுஷங்க வாக்கு கொடுத்துட்டு மாறி போவார்கள். சில நாட்கள் ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த அன்பு காணாம போயிருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய உடன்படிக்கை அது நிரந்தரமானது. அது மாறாதது. அவர் உடன்படிக்கையில் ஒரு காலும் அவர் மாற மாட்டார். ஏன்னா அது தேவனுடைய கேரக்டர் மேல அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாமளே நம்ம சில காரியங்களை செய்றோம்னு சொல்றோம். ஆனா சில காரியங்களை செய்ய முடியாம போயிருது. உடன்படிக்கை செய்றோம், வாக்கு கொடுக்கிறோம். ஆனா நம்ம செய்யறதுக்கு மறந்துடுறோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாரு. ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுதான் அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் சொன்னதை நான் மாற்றாமலும் இருப்பேன். அது அவர் மாற்றவே மாட்டாராம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு காலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். சரி, இந்த சமாதான உடன்படிக்கை நமக்கு என்னெல்லாம் தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனோடு கூட உறவுக்குள்ள நம்ம வர்றோம். தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். உள்ளத்துல ஒரு அமைதி, சுகம் நமக்குரிய அது உரிமையாய் மாறுகிறது. நம்முடைய ரைட்டா அது மாறுது. பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். இந்த சமாதான உடன்படிக்கையின் கீழ இந்த உலகத்துல என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவருடைய பாதுகாப்பு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதே நிஜம், சத்தியம். இறந்து போன அந்த நம்முடைய ட்ரீம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன செய்றாராம்? உயிர் கொடுக்கிறாராம். கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. இது எல்லாம் இந்த சமாதான உடன்படிக்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸிங்ஸா இருக்கு. தேவன் மனுஷனை ஒரு நாளும் அவர் கைவிட விரும்பவில்லை. சிலுவை நமக்கு சொல்ற காரியம், நீ தேவனிடத்துல தூரமா இருந்தாலும் தேவன் உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து உன்னை தனக்கு பக்கத்துல கொண்டு வர்றதுக்கு அவர் விரும்புகிறார். மலைகள் அசையலாம். வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். மனிதர்கள் மாறலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது. நான் இன்னும் உன் கூட தான் இருக்கிறேன். என் அன்பு உன் மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது. நீ சோர்ந்து போகாத. இதுதான் இந்த ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிற இந்த சமாதான உடன்படிக்கையில் நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள். அங்க அந்த அந்த உடன்படிக்கைக்கு கீழேயே பல பிளெஸிங்ஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 54:10 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அது வாசிக்கலாம். 11ல மலைகள் இருந்து வாசிங்க. விலகினாலும் ம். பர்வதங்கள் வாசிங்க. நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரமற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை.
இதோ ம், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். போதும், போதும் ஆன்ட்டி. இங்க இந்த சமாதான உடன்படிக்கைக்கு கீழ இவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்கக் கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இதுதான் அவர் நம்ம கூட செய்திருக்கிற உடன்படிக்கையின் மிகப்பெரிய ஆசிர்வாதம். இந்த சமாதான உடன்படிக்கை அவர் நமக்கு செஞ்சிருக்கிறார்னா, இந்த ஆசிர்வாதம் நமக்குரியது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்னைக்கு இந்த கவனன்ட்குள்ள தான் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டா போதும். நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் அவர் போதித்து வழி நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதா இருக்கிறத பார்க்க முடியும். இது நம்ம செய்யற வேலை இல்ல. இது அவர் செய்கிற செயல். இந்த உடன்படிக்கைக்கு உள்ளதான் நான் இருக்கிறேன். இந்த உடன்படிக்கை அவர் என்னோடு கூட செய்திருக்கிறார் என்கிறத நீங்க விசுவாசிச்சா போதும். உங்க பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவது அவரே. நீங்க ஏதோ செய்யணும், முயற்சி பண்ணணும், பிள்ளைகளை அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. வாக்குத்தத்தங்களை நம்ம சொல்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க இந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்கங்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும். அதனால நீ அங்க வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீங்க நீதியில ஸ்திரப்பட்டிருப்பீங்க. இந்த சமாதானத்திற்குள்ள உடன்படிக்கைக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறோம். கொடுமைக்கு தூரமாகிறோம், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாவோம், அது நம்மை அணுகுவது இல்லை. இந்த உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க நம்புவீங்கன்னா கொடுமை நமக்கு கிடையாது, பயம் இல்ல, திகிலுக்கு நம்ம தூரமாய் இருக்கிறோம், அது நம்மை அணுகுவதில்லை. நமக்கு விரோதமா கூட்டம் கூடுனா அது தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் நமக்கு விரோதமாய் கூடினாலும் அவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள். இது நம்மோடு கூட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம். இன்னைக்கு உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் செயல்பட்டாலும் நீங்க போய் யாருகிட்டயும் உங்க நியாயத்தை புரிய வைக்க வேண்டிய இடத்துல தேவன் உங்களை வைக்கல. யார் எதிரா கூடுனா என்ன? அவர்களே உங்க பட்சத்தில் வருவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்கிறவர்தான் நம்முடைய தேவன். நம்முடைய சத்துருக்களும் நம்ம கூட என்ன எப்படி ஆவாங்களாம்? சமாதானம் ஆவாங்களாம். நம்ம வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது. நம்முடைய வழிகள் பிரியமா இருக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, அவர் அந்த உடன்படிக்கைக்குள்ள நான் வந்திருக்கிறேங்கிறத நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. என் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். எனக்கு யாரு மேலயும் வெறுப்போ, கசப்போ, பகையோ அல்ல. நான் எல்லாரையும் பிளெஸ் பண்ணுவேன். எனக்கு இவ்ளோ ஆசிர்வாதத்த இந்த சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு அவரே எனக்கு நாயகராய் இருக்கிறார். அதே அதிகாரம் அந்த மேல உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது ஏற்ற வசனமா இருக்கும். அங்க வாசிக்கலாம். அதே அதிகாரம் ஏசாயா 54 5, 6 வாசிங்க ஆன்ட்டி. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்ம பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளாகிய ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார்.
இந்த இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆ ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அப்போதான் இப்போ இது யாரு கூட இந்த உடன்படிக்கை செய்கிறாராம்? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நீங்க கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? கைவிடப்பட்டத போல உணருறீங்களா? மனம் நொந்தவளாய் நீங்க இருக்கிறீங்களா? இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டவர்களைப் போல, மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் நீங்க உணர்றீங்களா? உங்க கூட தான் அவர் இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்கள் சிருஷ்டிகரே உங்களுக்கு நாயகராய் இருக்கிறார். யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். இன்றைக்கு அவர் நம்ம கூட செய்திருக்கிற உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில இத்தனை ஆசீர்வாதம். ஏசாயா 34ல இருந்து பார்த்தோம். ஏசாயால சாரி எசேக்கியேல் 34, எசேக்கியேல் 37, ஏசாயா 54 புது உடன்படிக்கையின் கீழ நமக்கு சமாதான உடன்படிக்கையில இன்றைக்கு நித்தியமாய் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சமாதானத்தை நம் இருதயத்தில் அவர் தந்திருக்கிறார். இதை உணர்ந்து நம்ம எப்போ வாழ ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த இடத்துல அவர் நம்மள வைக்கல. இந்த சமாதான உடன்படிக்கைய நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கவலைப்பட வேண்டிய இடத்தில் உங்கள் தேவன் உங்களை வைக்கவில்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிறேன்னு அங்க வாக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 34ல மறுபடியும் அந்த ஆசீர்வாதங்கள நம்ம ஒரு முறை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 34, 25ல இருந்து நான் வாசிக்கிறேன். முதலாவது அவர் செய்கிற காரியம், துஷ்ட மிருகங்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் தேசத்தில் இராதபடிக்கு அவர் ஒழிய பண்ணுகிறார். நாம் சுகமாய் தாபரித்து நித்திரை பண்ணும்படிக்கு. நமக்கு எதிரா இன்னைக்கு எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. நமக்கு எதிரா இன்றைக்கு ஆயுதமே இல்லங்கிற இடத்துக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அடுத்ததா, நம்முடைய மேட்டின் சுற்றுப்புறங்களை அவர் ஆசீர்வாதமாக்குகிறார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழை சமாதான உடன்படிக்கையில் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த உடன்படிக்கைக்குள்ளேயே இத்தனை பிளெஸிங்ஸும் இருக்குது. பூமி பலனை கொடுக்கும், வெளியின் விருட்சங்கள் கனிகளை கொடுக்கும். நாம் நம்முடைய தேசத்தில் சுகமாயிருப்போம். அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். நம்முடைய நுகத்தின் கயிறுகளை அவர் அறுத்து போடுகிறாராம். பூமியின் மிருகங்கள் நம்மை பட்சிக்காது. ஏன்னா ஓசியா 2ல பார்த்தோம். அவர் காட்டு மிருகங்களோட, ஊரும் பிராணிகளோட, எல்லா சிருஷ்டிப்பு கூடயும் அவர் நம்மை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறாராம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நாம் சுகமாயிருப்போமாம். இதெல்லாம் இந்த கவனன்ட்டுக்கு உள்ள அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நமக்கு பஞ்சம் கிடையாது. நமக்கு அவமானம் இல்லை. நாம் அவருடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு நாம் வருகிறோம். இதெல்லாம் இந்த கவனன்ட் ஆஃப் பீஸ். இத நீங்களும் இன்னும் ஆழமா தியானித்து பாருங்க. உங்க இருதயத்துல ஆண்டவர் இன்றைக்கு அதிகமாய் இடைப்படுவார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒண்ண யோசிச்சு பாருங்க. எத்தனை புயல் அடிச்சது நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த உடன்படிக்கை நம்ம மேல இருக்குதுங்கிறத தெரியாமலே நம்ம அத்தனையும் கடந்து வந்திருக்கிறோம். காரணம், இந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஆனாலும் இன்னும் பல பகுதிகள்ல விசுவாசத்தின் மூலம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளணும். ஏன்னா அவரே எனக்கு நாயகர். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே, அப்பா நீங்க எனக்கு நாயகரா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில குறை இருக்காது. என் வாழ்க்கையில எதுவும் என்னை தத்தளிக்க பண்ண முடியாது. என் தேசத்துல, என் வீட்டுல
நான் சுகமாய் குடியிருப்பேன். என் குடும்பம் சுகமாய் இருக்கும். ஆசீர்வாதமான மழைய நீங்க பெய்ய பண்றீங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இனி அவமானத்தை நான் சுமப்பதில்லை. இத நீங்க அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மனதுல இருந்து உங்க கூட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கைய, அந்த ஆசீர்வாதங்கள நீங்க அப்படியே இருதயத்துல இருந்து பேச ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க உங்களால போதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் அத விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கு பெரிதாகத்தான் இருக்கும். அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு அவர் பண்ணின உடன்படிக்கைய நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வார். அப்படியே கொஞ்ச நேரம் கண்கள மூடி நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு நேரிடுகிற எல்லா புயல்களுக்கு மத்தியில எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறத அப்படியே நீங்க தியானிங்க. வசனத்த அப்படியே நீங்க உள்வாங்குங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஒரு பெரிய புயல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடிச்சு கொண்டு இருக்கிறத போல நீங்க உணரலாம். ஆனா அவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அங்க ஒரு ஒரு உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓய்ந்தத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சதுன்னா, அங்க கிளைகள் எல்லாம் மரக்கிளைகள் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கும். அதுபோல உங்க இருதயத்துல காயங்கள் இருக்கலாம். குழப்பங்கள் இருக்கலாம். எல்லா வால்ஸ் எல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா, இதை எல்லாத்தையும் அவருடைய மென்மையான, வல்லமையான கரம் உங்களுக்குள்ள இறங்கி வந்து, அது எல்லாம் உடைந்தவைகள் எல்லாத்தையும் அவர் அகற்றி, அதை எல்லாத்தையும் சீர்படுத்தி, உங்க இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறதை நீங்க பாருங்க. புயல் உண்மைதான். வெளியில உங்களுக்கு புயல் அடிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு கூட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கை, அது நிஜமானது, அது நிரந்தரமானது. அத உணருங்க. அப்பா, நீங்க என் கூட செய்திருக்கிற இந்த சமாதான உடன்படிக்கை, அது நிலையானது, அது நிலை பெயராதது. நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஏன்னா, என்ன நீங்க அந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கையின் கீழ என்ன பிளெஸ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன பாதுகாப்பா வைக்கிறத நீங்க அந்த உடன்படிக்கையின் கீழ எனக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்க வார்த்தை மாறாது. நீங்க நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அப்படியே அத தியானிங்க. அந்த வசனத்த மலைகள் விலகினாலும் யோசித்து பாருங்க. இந்த மலை என்னைக்காவது விலக முடியுமா? அந்த மலையே விலகி போகலாம். அந்த பர்வதங்களே நிலை பெயரலாம். ஆனா, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய அன்பு நம்மள விட்டு விலகவே செய்யாதாம். அந்த உடன்படிக்கை நிலை பெயராது. சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது. மலைகளே விலகி போனாலும், என் கிருபையும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும், நிலை பெயராமலும் இருக்கும். அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா, இன்றைக்கு இந்த சமாதான உடன்படிக்கையின் கீழ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்குரியது. எது உங்களுக்கு இன்றைக்கு உலர்ந்து போன காரியமாய் தெரிகிறது? அந்த இடத்துலலாம் தேவனுடைய சுவாசம் கடந்து வருகிறத பாருங்க. எசேக்கியேல் 37ல பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையாய் அவர்கள் எழும்பி நின்றார்களாம். எல்லாம் அந்த பள்ளத்தாக்குல தனித்தனி எலும்பா கிடக்குது. ஆனா, அவருடைய சுவாசம் வந்த பொழுது
அங்க வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது அந்த வார்த்தை தான் சுவாசம். அது ஜீவன். அந்த எலும்புகள் தன் எலும்புகளோடு எல்லாம் சேர்ந்து கொண்டதாம். அங்க மாம்சம் உண்டாகுது, அங்க ஜீவன் உண்டாகுது, அங்க பெரிய சேனையாய் அவர்கள் எழும்பி நின்றார்கள். தேவனுடைய ஜீவனுள்ள சுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ட்ரையான பகுதிகளுக்குள்ள கடந்து வர்றத நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க. மனுஷங்க முடிஞ்சு போச்சு, இது கல்லறைன்னு பார்க்கிற இடத்துல தேவன் ஒரு பெரிய ராணுவம் எழும்புகிறத பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் பல நேரத்துல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச தருணங்கள்ல தேவன் உங்களுக்கு பாராட்டின கிருபையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னா, அவர் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல தியானிக்கிறதுக்கு நம்ம இல்ல. முடிஞ்சு போயிருக்கோம் நம்ம கதை. ஆனா அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்தபடியினால இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை பெரிய சேனையா எழுப்புவதற்காக அவர் நமக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கையினால என்னுடைய வாழ்க்கையின் வறண்ட பகுதிகள் எல்லாம் உயிர் பெறுகிறது அப்படின்னு சொல்லுங்க. ஆழமா இருதயத்துல இருந்து அதை உணர்ந்து என்னுடைய எல்லா வறண்ட பகுதிகளும் என்னுடைய என்னுடைய அது ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் நீங்க ஃபீல் பண்ணலாம். அங்க தேவனுடைய சுவாசம் கடந்து வருது. ஏன்னா நீங்க சுகமாய் குடியிருப்பதுதான் அவருக்கு பிரியம். அவர் அதுக்காக தான் உங்க கூட அந்த உடன்படிக்கையை செஞ்சிருக்கிறார். நீங்க யாரையும் போய் சரி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதை அவரே செய்வார். இத நம்புறது மட்டும்தான் நம்ம வேலை. லேபர் டு ரெஸ்ட். நம்ம என்ன செய்யணும்? இளைப்பாறுதல்ல வர்றதுக்கு தான் நம்ம வேலை செய்யணுமே தவிர, நம்ம யாருக்கிட்டயும் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அவர் சொல்லிட்டாரு உடன்படிக்கையில அவர் சொன்ன காரியம், இது எதுவும் உன்னை அணுகாது. அந்த அளவுக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். உங்க இருதயத்துல இருந்து சொல்லுங்க, என் பிள்ளைகள், அப்பா நீங்க என் கூட பண்ணியிருக்கிற அந்த சமாதான உடன்படிக்கை நிமித்தம் என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்படுகிறார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயம் அது பெரிதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்து அந்த வார்த்தைய பேசுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையில் வந்து தங்குகிறதை நாம் பார்க்க முடியும். யாருக்கிட்டயும் போய் நீங்க நீதிக்காக நிற்க வேண்டியதில்லை. அவர் உங்களுக்கு செயல்படுகிற தேவன். உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூட்டாங்கன்னா, அத பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய இடத்துல நீங்க இல்ல. நீங்க கவலையே இல்லாத இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் உங்க கூட அந்த சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்பா கிட்ட குடுத்துட்டு சம்பந்தப்பட்டவர்களை மனதார பிளஸ் பண்ணுங்க. அவர் பார்த்துக் கொள்ளுவார். இதுதான் விசுவாசம். அவர் பார்த்துக் கொள்ளுவார்ன்னு அவர் கரத்துல எப்ப குடுக்கிறோமோ அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் உங்க மனதுல பாரப்படுத்துதோ எல்லாத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டு, அப்பா நீங்க என் கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கைக்கு நீர் உண்மையுள்ளவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி மனத சமாதானம் ஆளுகை செய்யும்படிக்கு உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்துருங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எங்க வாழ்க்கையில அனுதினமும் நாங்கள் உணர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உணரக்கூடிய ஒரு இருதயம் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கேட்கக்கூடிய காதுகள், உணரக்கூடிய இருதயம், காணக்கூடிய கண்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஆக்டிவேட் ஆகட்டும்ப்பா. உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த தியானம் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறதை நாங்கள் அறிந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த அன்பு எங்க மேல இருக்கும்போது நாங்க எதை குறித்து கவலைப்படணும்? எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.